எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்மளுடைய கோயில் ஆன்மீகம் மட்டும் இல்லாம வாராகி பக்தர்களுடைய திறமைக்கு ஏத்த மாதிரி, சரிங்களா, அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். மற்ற கோயிலுக்கும் நம்ம கோயிலுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். சரிங்களா, நம்ம சும்மா சாமியை கும்பிட்டோம், அம்மா செய்வாங்க, அது நல்லா செய்வாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. அதை விட நம்மளும் எப்படி பாடுபட்டு மேல நல்ல, அதாவது எப்படின்னா, நம்ம ஏழையா பிறக்கிறதுங்கிறது ஒரு விஷயம் கிடையாது. அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய தொழில் செஞ்சு நிறைய லாஸ் ஆகி அதான் நிறைய நஷ்டப்பட்டு, சரிங்களா, ரொம்ப தடுமாறுவாங்க. சரிங்களா, ஆனா அவங்க நல்ல நேர்மையான நபர்களா இருப்பாங்க. அவங்களெல்லாம் நல்லபடியா எப்படி மேம்படுத்துறதுங்கிறது ஒரு பெரிய டீமே நமக்காக செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா, இப்ப அதுபடி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம சுமதி லக்ஷ்மணன் தம்பதி அவங்க நமக்கு உணவு அற்புதமா ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. எப்போ வந்தாலும் சரி, அன்டைம்ல போனாலும் சரி, நமக்கு உணவு உடனே ஒரு இன்முகத்தோட வரவேற்று நல்ல உபசரிப்பாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட், ஏன்னா உணவு கொடுத்தவங்களுக்கு நம்ம முதல்ல செய்வோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூடம், கற்பூரம் இருக்கு இல்லைங்களா, ஆமா, அது, அப்புறம் ஊதுபத்தி, சாம்பிராணி, இது மட்டும் இல்லாம அந்த பூஜை சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே நம்ம அவங்களுடைய இடத்துல நம்ம உருவாக, அதாவது ப்ரொடக்ஷன் பண்ண போறோம். சரி, இது மாதிரி நிறைய இருக்கு, பூஜை பொருள் நிறைய இருக்கு. சரிங்களா, அது சந்தனம் இருக்கு, குங்குமம் இருக்கு, மஞ்சள் இருக்கு. இது எல்லாமே அவங்க இதுல இருந்து தான், அவங்க இடத்துல இருந்து தான் நம்ம எல்லாம் பண்ண போறோம். அப்ப பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாடகை வந்துடும். அப்புறம் அவங்க கொஞ்சம் பொறுப்பு கொடுத்து அவங்கள பார்த்துக்க சொல்லுவோம். அதுக்கு அவங்களுக்கு ஊதியம் கொடுப்போம். சரிங்களா, அப்ப அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதை வச்சு அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆயிடலாம். சரிங்களா, இது மாதிரி அந்த பொருள் எல்லாமே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போறோம். அங்க உருவாக்குற பொருள் எல்லாமே வெளிநாட்டுக்கு நம்ம ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போறோம். அதுல ஒரு தொகையை அவங்களுக்கு ஊதியம் மட்டும் இல்லாம லாபத்துல ஒரு சின்ன பங்கையும் நம்ம கொடுப்போம். இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய குடும்பம் எல்லாம் நல்லபடியா கொண்டு வரதுக்கு என்ன தேவையோ அது செய்வோம். முடியாதவங்களுக்கு அவங்க குழந்தைகளுக்கு படிக்க வைக்கிறதுல இருந்து, ஒரு திருமணத்துக்கு கஷ்டப்படுறாங்கன்னா அந்த திருமணத்தை அதுல நம்ம எப்படி பங்கு பெறலாம், அதுல ஏதாவது அவங்களுக்கு செய்ய முடியுமா, இதெல்லாமே நம்ம பார்ப்போம். சரிங்களா, குடும்பத்துல ஒருத்தனா இருந்து நம்ம எல்லாமே செஞ்சு கொடுப்போம். அதனால இங்க வரக்கூடிய பக்தர்கள் ஒரு சாதாரணமா நம்ம சாமி கும்பிட்டுட்டு போறோம் அப்படின்னு இல்லாம, அவங்க உண்மையான ஒரு மனசோட நம்ம கோயிலுக்கு வந்துட்டு போறாங்க அப்படின்னா, நம்ம அம்மாவுடைய உதவியால அவங்களுக்கு என்னென்னலாம் செய்ய முடியும், அவங்க வாழ்க்கையை எப்படியாவது மேம்படுத்தணும். ஏன்னா ஒரு 6 மாசத்துக்குள்ள ஒரு 100 பேர்த்துடைய வாழ்க்கையாவது நம்ம நல்லா கொண்டு போகணும் அப்படின்னு. நல்லானா சும்மா ஏதோ சாப்பிட்டோம், ஏதோ அப்படியே குடும்பம் ஒண்ணுச்சு அப்படிலாம் கிடையாது. சரிங்களா, நல்லா வாழணும். இன்னைக்கு அதுக்கு தேவை பொருளாதாரம்ங்கிற ஒண்ணு அவசியம் தேவை. சரிங்களா, ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னா பொருளாதாரங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா, அப்ப அந்த பொருளாதாரத்தை நம்ம எப்படி டெவலப் பண்ணணும் அதெல்லாம் நம்ம பார்த்து கொடுப்போம். அதுக்காக ஒரு பெரிய டீமே இருக்காங்க. யாருக்கு என்னென்ன மாதிரியான ஒர்க்கை கொடுக்கணும், அது எப்படி கரெக்டா எக்ஸ்போர்ட் பண்ணணும், சரிங்களா, எப்படி பணத்தை அவங்களுக்கு கொடுக்கணும், எல்லாத்துக்குமே கரெக்டா அவங்க ஆளுங்க இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. சரிங்களா, அதனால இந்த கோயிலுக்கு நம்ம தலையெழுத்து மாறுமானா சாமி மட்டும் இல்லாம சாமி அம்மாவுடைய உதவியால நம்மளும் அதுக்கான முயற்சிகளை கொடுப்போம். நம்மளும் முயற்சி பண்ணணும். ஒருத்தனுக்கு திருமணம் நடக்கும்னு சொல்லிட்டோம்னா அவங்க அதுக்கான வேலையை பார்க்கணும். ஒருத்தவங்க வேலை கிடைக்கும்னா அவன் போய் ஒரு சர்டிபிகேட் எடுத்துட்டு வேலைக்கு போகணும், போய் தேடணும். சரிங்களா, நம்ம பாட்டுக்கு வேலை கிடைச்சிச்சுன்னா அவங்க சொல்லிட்டாங்க நம்ம பாட்டுக்கு வீட்லயே இருந்தோம்னா ஒண்ணுங்க நடக்காது. அது மாதிரிதான் நம்ம இங்க வரக்கூடிய பக்தர்களும் அதுக்கான முயற்சி பண்ணாங்கன்னா நம்மளும் அவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பா கொடுப்போம். சரிங்களா, அடுத்தடுத்து நிறைய தொழில் பண்ண போறோம். எல்லாமே வாராகி பக்தர்களை வச்சுதான் பண்ண போறோம். முக்கியமா பெண்கள். ஏன்னா ஆண்கள்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு யாரும் ஒரு 80% பாத்தீங்கன்னா எல்லாம் மதுவுக்கு அடிமையாகி, சரிங்களா, ரொம்ப வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு அவங்க மட்டும் கெட்டது இல்லாம குடும்பமே நடுத்தருவ நிக்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுறாங்க. அதனால நம்ம மேக்சிமம் பெண்கள் எப்படி அவங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறது. ஏன்னா ஒரே ஒரு குடும்பத்தை ஒரு பெண்ணை நல்லா கொண்டு போயிட்டோம்னு சொன்னா அந்த குடும்பமே நல்லா கொண்டு போயிடுவாங்க, அவங்க பாத்துக்குவாங்க. சரிங்களா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயல்படுவோம். 6 மாசத்துல ஒரு 100 பேர்த்தோடைய வாழ்க்கையில இந்த அம்மாவுடைய கோவிலால, அம்மாவுடைய உதவியால நிச்சயமா ஒரு 100 பேராவது, 100 பேர், அதாவது 100 பேர்னா 100 குடும்பமாவது நல்லா இருக்கும். சரிங்களா, அதுக்கு இன்னும் அடுத்தடுத்து இருக்கு. கண்டிப்பா எல்லாம் செய்வோம். என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கும்னு வாராகி அம்மாட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.